Hello, hi everyone, this is Dr.Rupha here. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பல் சுத்தம் படுத்துதல், தட் இஸ் டீத் கிளீனிங் ஆர் டீத் ஸ்கேலிங் சொல்கிற விஷயம். ஸோ இதை நம்ம பண்ணாமல் விட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும், இது யாரெல்லாம் பண்ணலாம், வருஷத்துக்கு எத்தனை முறை இதை நம்ம பண்ணலாம், அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹேஸ் அ நேம் எக்ஸ்பிளைன்ஸ், டீத் கிளீனிங்னா என்ன, நம்ம பல்லை சுற்றி இருக்கையும் பல்லை சார்ந்து இருக்க ஈர்க்கையும் நம்ம க்ளீன் பண்ணுற விஷயம் தான் டென்டல் கிளீனிங்னு சொல்கிறோம். ஸோ நம்ம டென்டல் கிளீனிங் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பண்ணோன்னா உங்களோட ஈரும் உங்கள் பற்களும் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இயர்லி ஒன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், பல்லு நம்மளுக்கு அழுக்கு சாஃப்டாக இருக்கும் போதே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா உங்கள் ஈருக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் கம்மியாகிட்டு ஈர் ஹெல்த் நல்லா உங்களுக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ கிளீனிங் என்ற விஷயத்த எப்படி பண்ணுறோம், எல்லாருக்கும் ஒரு பயம், ரத்தம் வருமா, பல் கூசமா, வலிக்குமா, ஊசி போடுவாங்களா அப்படிலாம் யோசிக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு அனஸ்தீஷியாவோ ஊசியோ கிடையாது. கண்டிப்பாக வலியவே இருக்காது. உங்களுக்கு மைல்டாக பல் கூச்சம் இருக்கும், அதுக்கும் நீங்கள் பெருசாக பயப்பட தேவை கிடையாது. இதை நம்ம எப்படி பண்ணுறோம், பல்ல உங்களுக்கு ட்ரில் பண்ண போகிறதோ இல்லை பல்ல உங்களுக்கு டேமேஜ் பண்ண போகிறதோ கிடையாது. அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வச்சு நம்ம உங்களுக்கு க்ளீன் பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு அல்ட்ராசானிக் வைப்ரேஷன்ஸும் வரும், தண்ணி ஸ்ப்ரேவும் சேர்ந்து வரும். அதை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணி பல்ல சுற்றி இருக்கிறதையும் ஈர்க்கையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம இயர்லி ஒன்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ், இது உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லது, ரொம்ப நல்லது. ஸோ நம்ம அந்த பிளாக் சாஃப்டாக அப்படியே விட்டுட்டு நம்ம ரொம்ப பயந்துட்டு இயர்லி ஒன்ஸ் பண்ணாமல் விட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த பிளாக் என்ன ஆகும், திடீர்னு உங்களுக்கு கால்சிஃபை ஆற ஆரம்பிக்கும். தட் இஸ் நம்ம டேர்ம்ஸில் வந்து கால்குலஸ்ன்னு சொல்கிறோம். அதே உங்களுக்கு சாஃப்டான அழுக்கு வந்துட்டு ஹார்டன் ஆக ஆரம்பித்து பல்ல வந்து இறுக்கமாக பிடிச்சிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களை ரெகுலர் ப்ரஷிங்னால அது உங்களால் க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அப்போது நான் சொன்ன அந்த வைப்ரேஷன் மிஷினால் தான் அது எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்பயுமே சில பேர் பயந்துட்டு க்ளீனிங் பண்ணால் எனக்கு இது பல்ல ஆடிட போகுதுன்னு பயந்துட்டு விடுறவங்களுக்கு என்ன ஆகும்னா அது உங்கள் பல்லை தாண்டி உங்கள் ஈர் பகுதிக்குள்ளே போக ஆரம்பிக்குது. ஸோ அது ஒன்ஸ் ஈருக்குள்ளே என்டர் ஆகிடுச்சுன்னா நம்மளால் ரெகுலர் க்ளீனிங் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகும், அதுக்கு வந்து வேறு ப்ரொசீஜர், ரூட் க்ளீனிங் சொல்கிற ப்ரொசீஜர் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ அது ஒன்ஸ் பல்லுக்குள்ளே போக உங்கள் பல்லு சுற்றி இருக்க எலும்பை கரைக்க ஆரம்பிச்சு தான் உங்களுக்கு சீக்கிரமாக பல்லு ஆட ஆரம்பிக்குது. ஸோ எல்லோரும் என்ன நம்புகிறாங்க, க்ளீனிங் பண்ணால் பல்லு ஆடும். கண்டிப்பாக கிடையாது. க்ளீனிங் பண்ணாமல் விட்டால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக பல்ல ஆட ஆரம்பிக்குது. ஏன், உங்களோட அழுக்கு வந்து கம்ஸ்குள்ளே போயிட்டு சுற்றி இருக்க எலும்பை கரைக்க ஆரம்பித்து சீக்கிரமாக பல்ல ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலேஷனுக்கு இந்தியாவில் ஏர்லி 40ஸ்லேயே சீக்கிரமாக பல்ல ஆட ஆரம்பிச்சிருது. எஸ்பெஷலி உங்களோட கீழே உள்ள முட்பற்கள் வந்துட்டு சீக்கிரமாக பல்லு வந்து ஆட ஆரம்பிக்குது. அது ஏன், ஜஸ்ட் பிகாஸ் நாட் மெயின்டைனிங் அ வெரி குட் ஓரல் ஹைஜீன். ஸோ க்ளீனிங் பண்ணால் ரத்தம் வருமா, க்ளீனிங் பண்ணால் பல்லு கூசமா, இதெல்லாம் வந்து ஒரு மித்து இருக்குது. கண்டிப்பாக க்ளீனிங் பண்ணும்போது தட் இஸ் நீங்கள் ஒழுங்கான ஒரு ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாமல் க்ளீன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரத்தம் வர தான் செய்யும். தட் இஸ் வெரி வெரி காமன், அதுக்கு நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. அண்ட் க்ளீனிங் பண்ணும்போது கொஞ்சம் பல் கூச்சம் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து எனாமல் மேலே உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது லைட்டாக ஒரு பல் கூச்சம் இருக்கும். தட் இஸ் வந்து வெரி வெரி ரிவர்சிபிள். நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ண முடிச்ச பிறகு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், தட் இஸ் ஹாட் அண்ட் கோல்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஒரு 1 or 2 டேஸ்க்கு எடுக்காமல் இருந்தால் அது வந்து ரிவர்சிபிள் சரியாயிடும். இதுக்கெல்லாம் பயந்துட்டு மட்டும் நீங்கள் க்ளீனிங் பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு இயர்லி ஒன்ஸ் க்ளீனிங் பண்ணுங்கள். இஃப் யுவர் ஓரல் ஹைஜீன் இஸ் வெரி புவர் அண்ட் இஃப் யூஆர் டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பாக 6 months or 3 months ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ளீஸ் டேக் யூர் டென்டல் அட்வைஸ் and do a proper cleaning and keep smiling. Thank you everyone.